ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்க்ராப் புக்கில் உங்களுக்கு ஒரு லயனோடைய ஸ்க்ராப் ஒட்டியிருப்போம். இன்றைக்கி என்னென்னா டொமஸ்டிக் அனிமல்ஸோடைய ஸ்க்ராப் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டொமஸ்டிக் அனிமல்ஸோடைய அனிமல்ஸு, அதோடைய யங் ஒன்ஸு, அதுக்கப்புறம் அதோடைய ஹோம்ஸ். அதாவது ஒரு விலங்கு, அதோடைய விலங்குடைய குட்டி, அதுக்கப்புறம் அது வாழும் இடம், இது 3 ஒட்ட சொல்லியிருக்காங்க. நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஹெட்டிங் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ 3ஆக நம்ம அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா 3ஆக பார்ட்டிஷன் பண்ணால் தான் நம்ம ஒட்ட முடியும். இதில் எனக்கு ஒரே பேஜில் வந்து 5 அனிமல்ஸோடைய ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் இடம் வந்து பத்தலை, அதனால நான் கொஞ்சம் கிட்ட ஒட்டியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இப்போ அந்த பார்ட்டிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ 3ஆக பார்ட்டிஷன் பண்ணிட்டேன் நான். பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம், ஹெட்டிங் எழுதிக்கலாம் என்னென்னு சொல்லிவிட்டு. அதுதான் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அனிமல்ஸு, அதுக்கான அனிமல்ஸ், யங் ஒன்ஸ், ஹோம்ஸுன்னு எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் அனிமல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் அனிமல் வந்து டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்குகளை நாயின்னு நான் ஃபஸ்ட்டு ஒட்டுறேன். ஓகேங்களா? டாக், வீட்டு விலங்குகளில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டாக் ஒட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது குட்டி, யங் ஒன்ஸ்னால் அதோடைய குட்டி, நாயோடைய குட்டி, நாய்க்குட்டி. அதுக்கப்புறம் அதுக்கான வீடு நம்ம ஒட்டணும். ஏன்னா 3 ஒட்ட சொல்லியிருக்காங்க நம்மளை. ஓகேங்களா? அனிமல்ஸு, யங் ஒன்ஸு, ஹோம்ஸு, அதோடைய ஹோம்ஸு. நாய், அதோடைய குட்டி, நாய் வந்து எங்கே தங்கும் அப்படின்றதுக்காக ஒரு இது ஒட்டியாச்சு. செகண்ட் ஒன் வந்து நான் வந்து பசுவை ஒட்டுறேன். ஓகேங்களா? கவ், அதுக்கான குட்டி, கன்றுக்குட்டி. ஓகேங்களா? கவ்வோடைய இது கன்றுக்குட்டிக்கு இங்கிலீஷில் வந்து காஃப்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதோடைய வீடு. பசு வந்து எங்கே தங்கும், அதுக்கான வீடு நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த வீட்டை நம்ம ஒட்டணும். அதையும் நான் இங்கே வந்து ஒட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்துச்சு. ஒரே பேஜ்லேயே வந்து 5 ஒட்டணும். அதனால் எனக்கு இது பிக்சருமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சில்ட்ரன்ஸ். நான் இப்படி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் சின்னதாக பிக்சர் கிடைக்கும், அதை வாங்கி கூட ஒட்டுங்க. தேர்ட் ஒன் வந்து ஆடு, செம்மறி ஆடை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் செம்மறி ஆடுடைய குட்டி ஒட்டணும், அதுக்கான வீடு ஒட்டணும். ஓகேங்களா? செம்மறி ஆடு வந்து அது என்னது, கொட்டகைன்னு சொல்லுவாங்களா, அது ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் செம்மறி ஆட்டுக்குட்டி ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இது 3 ஒட்டியிருக்கேன். நம்ம 5, உங்களுக்கு தெரிஞ்ச டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஏதாவது 5 ஒட்டலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டொமஸ்டிக் அனிமல்ஸில் 5 ஒட்டியிருக்கேன். ஓகேவா சில்ட்ரன்ஸு? இது வந்து எனக்கு சரியாக ஒட்ட வரல, அதனால் எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது 3 ஒட்டியிருக்கோம். ஃபோர்த் ஒன் வந்து நான் வந்து குதிரையை ஒட்டுறேன். அதுக்கப்புறம் குதிரையுடைய குட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது எங்கே வசிக்கும், அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? குதிரையுடைய குட்டி, யங் ஒன்ஸ்னால் குட்டின்னு அர்த்தம். அப்புறம் அதோடைய ஹோம்ஸ், அது எங்கே நம்ம வசிக்கும்ன்றதுக்கான இமேஜை பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இடம் இல்லாதனால கிட்ட ஒட்டுறேன். நீங்கள் குட்டி இமேஜாக ஒட்டினீங்கன்னா ஒரே பேஜில் ஒட்டலாம், அது அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து டாங்கி, கழுதை. அது கழுதையுடைய குட்டி, அதுக்கப்புறம் அதோடைய வீடு. அவ்வளோதான். இதோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்க்ராப் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டடு. இது வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வைல்டு அனிமல்ஸையும் வந்து 5 நம்பர்ஸ் ஒட்ட சொல்லியிருக்காங்க. அது வேணால் நான் குட்டியாக பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.